அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 11வது வகுப்பில் இருக்கிற குப்தர்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நேற்றைய வீடியோவில் அதாவது குப்த அரசு எப்படி உருவாச்சுங்கிறதுல இருந்து சமுத்திரகுப்தர் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வீடியோவில் 2வது சந்திரகுப்தர்லேருந்து நம்ம கன்னியூவாக பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் குப்தர்கள் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்க வந்திருக்கீங்க, ஃபஸ்ட்டு வீடியோவாக இதை தான் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு பார்ட்டு போட்டிருக்கிறோம். அந்த வீடியோக்கான லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இது. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சமுத்திரகுப்தரை நம்ம நேற்றே பார்த்துட்டோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம கொஞ்சம் கன்னியூ பண்ணுவோம். சமுத்திரகுப்தருக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் 2வது சந்திரகுப்தர், இன்னொருத்தர் ராமகுப்தர். 2 பேர் யார்? சமுத்திரகுப்தருடைய மகன்கள். இந்த 2 பேருக்கு இடையே சண்டை வருது, அடுத்த அரசர் யார் அப்படின்ட்டு. அதில் 2வது சந்திரகுப்தர் ஜெயிக்கிறாரு, அவர் ஆட்சிக்கு வராரு. இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 375லேருந்து 405 வரைக்கும் கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. 2வது சந்திரகுப்தரை விக்ரமாதித்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா பாருங்கள், விக்ரமாதித்யன். அதாவது நம்ம கதையிலெல்லாம் படிச்சிருப்போம், விக்ரமாதித்தன் வேதாளம் கதை. நீங்கள் யூடியூப்பில் போட்டால் கூட வரும், இல்லைன்னா கூகுளில் சர்ச் பண்ணினா கூட வரும். கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். விக்ரமாதித்தன் வேதாளம் கதை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? படித்து பாருங்கள். ரொம்ப அறிவு கூர்மையாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய விக்ரமாதித்தன் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2வது சந்திரகுப்தன். இவருக்கு வேறு பல பேரும் இருக்குதுங்க. விக்ரமன் அப்படின்னு சொல்லுவாங்க, தேவகுப்தன் அப்படின்னு சொல்லுவாங்க, தேவராஜன் அப்படின்னு சொல்லுவாங்க, சிம்ம விக்ரமன் அப்படி சொல்லுவாங்க, விக்ரமாதித்யன், சாகரி, இப்படி நிறைய பட்ட பேர்கள் 2வது சந்திரகுப்தனுக்கு இருக்குது. 2வது சந்திரகுப்தனுக்கு ஒரு மகள் இருக்காங்க, அவங்க பேர் பிரபாவதி. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்களுடைய மகளை தக்கான பகுதியில் வாகடகம் அப்படின்னு ஒரு அரசு இருக்குது, ஒரு மிக ஃபேமஸான ஒரு அரசு. அந்த அரசை சேர்ந்த இளவரசருக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்டார். பொண்ணை அவங்களுக்கு கொடுத்துட்டார். எதுக்காக கொடுத்தாருன்னா, எல்லாமே ஒரு அரசியல் சிந்தனை தான். அதாவது பொண்ணை கொடுத்ததுனால அவங்க படையெடுத்து வரமாட்டாங்க. 2வது, நம்மளை யாராவது தாக்க வந்தாங்கன்னா அவங்க சப்போர்ட்டாக நிற்பாங்க. ஸோ இதை பிளான் பண்ணி தான் அவங்க பொண்ணை கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த 2வது சந்திரகுப்தர் காலத்தில் தான் ரோமானிய பேரரசோட வாணிகம் செழிப்புற்றது. நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க ரோமானிய அரசோட. இந்த 2வது சந்திரகுப்தருடைய அவையில் தான் நவரத்தினங்கள் அப்படிங்கிற 9 அறிஞர்கள் இருந்திருக்கிறாங்க. 9 பேர். நல்லா பாருங்கள், நவரத்தினங்கள்னா 9 பேர். அந்த 9 அறிஞர்களும் பல்வேறு திறன்களை பெற்றவர்களாக இருந்தாங்க. கலை, இலக்கியம், அறிவியல் எல்லாத்துலேயுமே டேலண்டானவங்க தான் நவரத்தினங்கள். இந்த நவரத்தினங்கள் அப்படிங்கிற கான்செப்டை பார்க்கும்போது தென்னிந்தியாவிலேயும் 2 அரசர்கள் இதே மாதிரியான பல்துறை வல்லுநர்கள் குழுவை வச்சுருந்தாங்க. ஒருத்தர் கிருஷ்ணதேவராயர், இன்னொருத்தர் நம்மளுடைய சிவாஜி. ஸோ 2 பேரும் வச்சுருந்தாங்க. ஆனால் 2 பேர் வச்சுருந்த குழுவுக்கும் பேர் வேறு வேறு. அதாவது சிவாஜி வச்சுருந்த குழுவுக்கு பேர் வேறு, கிருஷ்ணதேவராயர் வச்சுருந்த குழுவுக்கு பேர் வேறு. அது என்ன பேர் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அடுத்து பாருங்கள், 2வது சந்திரகுப்தர் காலத்தில் தான் பாகியான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. பாகியான் யார்? இவர் ஒரு சீனாவை சார்ந்த பௌத்த துறவி. இவர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. பாடலிபுத்திரத்தில் தங்கியிருக்கிறாரு. அதாவது சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், பாடலிபுத்திரம் அப்படிங்கிறது தான் குப்தர்களுடைய தலைநகரம். இது எங்கே இருக்குன்னா பீகாரில் இருக்குங்க. ஸோ பாடலிபுத்திரத்துக்கு வந்திருக்காரு. அடுத்து மகதம்னு ஒரு நகரம் இருக்குது, அங்கேயும் வந்திருக்காரு. நிறைய குறிப்புகள் எழுதியிருக்கிறாரு, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இன்னொரு பாயிண்ட்டை கவனிங்க, வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்தரசர் யார்? 2ஆம் சந்திரகுப்தர். வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்தரசர். அதுவே நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? நாணயங்களுடைய முறையை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர். அவருக்கு முன்னோடியாக இருந்தவங்க குசானர்கள் நம்ம பார்த்தோம். அவங்க வெளியிட்ட நாணயத்தின் பெயர் தினாராங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு? வெள்ளி நாணயங்களை வெளியிட்டிருக்காரு. 2வது சந்திரகுப்தர் காலத்தில் தான் பேரரசின் விரிவாக்கம் உச்ச நிலையை எட்டியது. அதாவது ரொம்ப ஹை லெவலில் இருந்தது இவருடைய காலம்தான். இவருடைய காலத்துக்கு பின்னாடி அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் குமாரகுப்தர். இவர் யாருன்னா 2வது சந்திரகுப்தருடைய மகன். இவர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர். நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி 6ஆம் வகுப்பில் பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா? என்ன பார்த்தோம்? 8 மகா பாடசாலைகளும் 3 பெரிய நூலகங்களும் இருக்குன்னு பார்த்தோம். அதை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்குன்னு பார்த்தோம். முகமது பின் பக்தியார் கில்ஜி அதை இடித்து தரமட்டமாக்கினாருன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? நீங்கள் இன்னும் 6ஆம் வகுப்பில் இருக்கிற குப்தர்களை பார்க்கலைன்னா அதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, தேவைப்பட்டால் அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து
இந்த முதலாம் குமாரகுப்தருக்கு சக்கராதித்யர் அப்படிங்கிற பட்டப்பேர் இருக்குது. ஸோ இதையும் கேட்பாங்க. சக்கராதித்யர் என அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்பாங்க. யார்? முதலாவது குமாரகுப்தர். அடுத்து இவருக்கு பின்னாடி வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர் வராரு. குப்த வம்சத்துடைய கடைசி பேரரசர். கடைசி பேரரசர் தான் ஸ்கந்தகுப்தர், கடைசி அரசர் கிடையாது. இந்த ஸ்கந்தகுப்தர் காலத்தில் ஹீனர்கள் வந்து குப்த அரசின் மீது படையெடுத்து வர்றாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? அதை தடுக்கிறாரு. அவங்க படையெடுத்து வரும்போது தடுக்கிறாரு. இப்படியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம் அவர் பாட்டு தடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இருக்கிற காசெல்லாம் செலவாயிடுச்சு. அந்த சமயத்தில் கிபி 467 ஸ்கந்தகுப்தர் இறந்துடுறாரு. இறந்த பிறகு அவருக்கு பின்னாடி பல அரசர்கள் வராங்க. அவங்க எல்லாருமே அந்த அளவுக்கு டேலண்ட்டு கிடையாது, எல்லாமே டவுன் பண்ணிட்டாங்க. குப்த வம்சத்துடைய கடைசி அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுகுப்தர். அவர் கிபி 540 முதல் 550 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. அவரோட குப்த வம்சம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது பாடலிபுத்திரம் குறித்து பாகியான் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பார்க்குறோம். பாகியான் இப்போ தானே பார்த்தோம், 2வது சந்திரகுப்தர் காலத்தில் சீனாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்த பௌத்த துறவி. இவர் மதுரா அப்படிங்கிற நகரத்தை பற்றியும் பாடலிபுத்திரம் அப்படிங்கிற நகரத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறாரு. மதுராவை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன். மதுரா நகரில் மக்கள் தொகை அதிகமாக இருந்தது, மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்கன்னு சொல்லியிருக்காரு. மக்கள் வந்து தன்னுடைய குடும்பத்தை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசர்கள் வந்து டேட்டாவை கேட்பாங்க. நம்ம நகரத்துக்குள்ளே எத்தனை மக்கள் வாழ்கிறாங்க, எத்தனை குடும்பம் இருக்குங்கிறத கால்குலேஷன் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மதுராவில் வந்து அந்த மாதிரி கிடையாது. யார் வேண்டுமானாலும் வந்து தங்கலாங்கிற மாதிரி இருந்திருக்கு. மதுராவில் வந்து குற்றவாளிகள் குற்றம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு கடுமையாக அபராதம் விதிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து அபராதம் மட்டும்தான் போடுவாங்க, தண்டனை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மீண்டும் மீண்டும் நம்ம பிரச்சனை பண்ணுறோம்னா வலது கை துண்டிக்கப்படும். நல்லா பாருங்கள், வலது கை, இடது கை கிடையாது, வலது கையை துண்டிச்சிருவாங்க. இந்த மதுராவில் இருந்த மக்கள் எந்த விதமான மதுபானத்தையும் அருந்தவில்லை. அவங்க எந்த விதமான மதுவையும் டச் பண்ணவே கிடையாது. எந்த உயிரினத்தையும் கொல்வதும் இல்லை. யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாமையும் வாழ்ந்துருக்கிறாங்க. மக்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்திருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி தான் பாடலிபுத்திரம்ங்கிற நகரத்தில் வாழ்ந்தவர்களும் நல்ல பணக்காரர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இதை சொன்னவர் யார்? பாகியான்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது இந்த குப்த வம்சத்தை முடிச்சு விட்டாங்க பாருங்கள் ஹீனர்கள். அவங்கள பற்றி ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பார்த்துடலாம். இந்த ஹீனர்கள் யாரான்னு கேட்டிங்கன்னா இவங்க காஸ்பியன் கடல் பகுதியில் வாழ்ந்தவர்கள். காஸ்பியன் கடல் எங்கே இருக்குது அப்படின்னா, அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் மேப் எடுத்து பாருங்கள், இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அப்படி தாண்டி போனீங்கன்னா காஸ்பியன் கடல்லாம் இருக்கும். அந்த காஸ்பியன் கடல் பகுதியில் சுற்றிக்கிட்டு இருந்தவங்க தான் இந்த ஹீனர்கள். இவங்க யாருன்னா, இவங்க வந்து ஒரு பழங்குடி இனத்தவர், ஆடு மாடு மேய்க்கிற கும்பல். இவங்க மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்குறாங்க. இவங்களுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்டில்லா அப்படிங்கிறவர். இந்த அட்டில்லா மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலன். அதாவது என்ன சொல்கிறது, எல்லாத்தையுமே டார்ச்சர் பண்ணுறவன். அந்த அளவுக்கு இந்த அட்டில்லா இருந்திருக்கான். அட்டில்லா தலைமையில் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கும்பலாக சேர்ந்துருக்கிறாங்க. கும்பலாக சேர்ந்துட்டு அப்போ இருந்த ரோமானிய பேரரசு அதையுமே வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ரோமானிய பேரரசு தான் அந்த காலத்தில் ரொம்ப பெரிய அளவுக்கு இருந்தது, அதையவே போய் ஆட்டங்கான வச்சுருக்காங்க. இந்த ஹீனர்களை பற்றி எப்படி தெரியுதுன்னா, ரோமானிய வரலாற்று ஆசிரியர் டூசிடாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. டாசிடாசிஸ்ன்னு சில இடத்துல சொல்லுவாங்க, சில இடத்துல தூசிடாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் எழுதி வச்சிருக்கிறாரு இவங்க யார், என்ன பூர்வீகம் அப்படிங்கிறது எழுதி வச்சிருக்காரு. ஸோ அதுதான் நமக்கு தெரிய வருது. இந்த ஹீனர்கள்லேயே பல டைப் இருக்கிறாங்க. அதில் வெள்ளை ஹீனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் இருக்குது. அந்த வெள்ளை ஹீனர்கள் தான் மத்திய ஆசியா வழியாக இந்தியாவுக்குள்ளே என்ட்ரானவங்க. யார் வந்தாங்க? வெள்ளை ஹீனர்கள். அவங்க வந்து இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்க. இந்தியாவில் வந்து குப்தர்களை காலி பண்ணிட்டு இந்தியாவில் அவங்களுடைய நிர்வாகத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் அவங்களுக்கு தலைவராக இருந்தவர் தோரமானர் அப்படிங்கிறவர். தோரமானருக்கு பிறகு மிகுரகுலர் வருவார். மிகுரகுலர் தான் வந்து மொத்தமாகவே சோழியை முடிச்சு விட்டவர். ஆனால் மிகுரகுலரையும் பின்னாடி வந்த இந்திய அரசர் காலி பண்ணி விட்டுருக்காரு. யாருன்னா மாலவத்தி ஆண்ட யசோதவர்மன் அப்படிங்கிறவர். அவர் தான் அந்த ஹீனர்களை வந்து காலி பண்ணியே விட்டுருக்கிறாரு. ஸோ இது வரைக்கும் நம்ம குப்தர்களுடைய வரலாறை பார்த்தோம். அடுத்து குப்தர்களுடைய நிர்வாகத்தை பார்க்க போகிறோம். நிர்வாகத்தை வந்து நம்ம தனியாக செப்பரேட்டாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? அதாவது ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கண்டினியூட்டியாக ரொம்ப நேரம் பார்த்தோம்னா நம்மளால் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ இதோட இன்றைக்கி முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ இதோட போதும். நம்ம வந்து குப்தர்களுடைய நிர்வாகத்தை செப்பரேட்டாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அடுத்த பாகத்தில் நம்ம சந்திக்கலாம்.